வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் ஆர் குவாண்டம் சோல். கான்ஷியஸ்னஸ் தெரியும், ஈவன் சோல் கூட ஆவி, ஆத்மா இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது என்ன குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் ஆர் குவாண்டம் சோல்? பொதுவாக குவாண்டம் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாண்டம் அப்படின்னா நம்ம கண்களால் பார்க்க முடியாத தொடு உணர்தலால், அதாவது டச், ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அப்போ அமானுஷமானு கேட்டால் இல்லை, சயின்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படிப்பட்ட சயின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எனர்ஜி லெவல் சயின்ஸ். இப்போ நான் ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய உடம்பில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆட்டம்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, புரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே, இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிற இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகள் எல்லாமே ஒரு குவாண்டம் பொட்டலங்களாக இருக்குது. எனர்ஜி ஃபீல்ட்ஸ் ஆர் எனர்ஜி பாக்கெட்ஸாக இருக்குது. ஸோ இதை தான் குவாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி, அது வந்து குவாண்டம், ஃபிசிக்கலாக இல்லாமல் அது ஒரு எனர்ஜி மட்டும். ஒரு ஒரு சூடான ஒரு காஃபி இருக்குது அப்படின்னா அதோடைய அந்த ஹீட்டு, அந்த வெப்பம் இருக்குது இல்லையா, அது ஒரு குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்குது. காஃபி இருக்குது, அது ஃபிசிக்கல், அது ஒரு லிக்விட், அது ஓகே. ஆனால் அதனுடைய வெப்பம் அது வந்து குவாண்டம். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக. இப்போது குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி டாக்டர் தீபக் சோப்ரா அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு இண்டோ அமெரிக்கன் ஆத்தர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியில் படித்த ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். நியூ டெல்லியில் 1946 பிறந்த இவர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அட்வொகேட்டாகவும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராகவும் இருந்துகிட்ருக்காரு. இவருடைய ஏரியா ஆஃப் ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் அவர் பேசினார். ஆனால் இந்த நியூ ஏஜில் இவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு கன்வென்ஷனலான ஒரு அறிவியல் முறையை தாண்டி இவர் யோசிக்கிற ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறாரு. அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு இல்லை இந்த வீடியோ. அதனால் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதுல நமக்கு தேவையான இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றி மட்டும் நாம் இப்போ பேசுவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. மெட்டாஃபிசிக்ஸுங்கிறது ஒரு மறைபொருள் பற்றின படிப்பு அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸ் நமக்கு தெரியும். மெட்டாஃபிசிக்ஸ்னால் ஒரு தத்துவத்தையும் ஃபிலாசபியையும் ஃபிசிக்ஸையும் கம்பைன் பண்ணால் மெட்டாஃபிசிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த மனித மூளையினுடைய ஒரு ஒரு பேராமீட்டர், ஒரு அளவுகோல், இதை இந்த மறைகள், அதாவது வேதங்கள், அது வந்து எல்லா மதங்களினுடைய வேதங்கள்லேயும் ஃபிலாசபிக்கலாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சென்ட்ரலான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஒரு குளோபல் ஆர் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் வந்து பல ஆயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான பிரிவுகளாக பிரிஞ்சு தான் உயிர்களாக, ஒரு செல் உயிரியா, தாவரங்களா, விலங்கினங்களா, பறவைகளா, மனிதர்களா, இப்படி பரிணமிக்குது அப்படிங்கிறது இவருடைய தத்துவம். சரி, ஓகே, இதோட சிம்பிளாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை. இந்த கான்ஷியஸ்னஸ் தான், அதாவது எண்ணங்கள், தாட்ஸ். இப்போ நமக்கு பொதுவாக ஒரு மனுஷன் இறந்துடுறாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் இறந்து போயிடுறாரு அப்படின்னா, நம்ம இறந்து போனவுடனே அந்த பிரெயின் டேமேஜ், பிரெயின் ஷட் டவுன் ஆகிடுது. ஸோ ஷட் டவுன் ஆன அப்புறமா அவங்களுடைய தாட்ஸோ அவங்களுடைய கான்ஷியஸ்னஸோ எங்கே, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதன் இறந்துட்டா அவ்வளோதான். ஏன்னா ஃபிசிக்கல் பாடி, அந்த பிரெயின் அண்ட் மைண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது அதோட நின்று போயிடுது. உடலுக்கும் உயிருக்கும் உண்டான தொடர்பு அதோட நின்று போயிடுது. அப்போது அந்த இடைப்பட்ட நேரத்தில், அந்த ஒரு குழந்தையாக பிறந்து இறக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பானது தான் நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அதை ஓரியன்டேஷன்னு சொல்கிறோம். ஒரு பேஷண்ட் கோமாவில் இருக்கும்போது அந்த ஓரியன்டேஷன் இல்லாமல் இருக்குது. திரும்ப கோமாலேருந்து விழிப்பு நிலைக்கு வரும்போது திரும்ப அவங்க ஓரியன்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்படி ஹியூமன்ஸ் வந்து, இவருடைய வார்த்தைகளை நான் அப்படியே இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். டாக்டர் தீபக் சோப்ரா அவருடைய வார்த்தைகளை நான் இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். We are not physical machines that have somehow learned to think, but we are thoughts that have learned to create a physical machine. இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு மூளைன்ற ஒரு உறுப்பு இருக்குது, அந்த உறுப்பில் எண்ணங்கள்னு ஒன்று வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சயின்ஸ். இவர் என்ன சொல்கிறாரு, எண்ணங்கள் இன்ஃபைனட்டாக இந்த யூனிவர்ஸில் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து சம்ஹவ் ஒரு இப்போ எப்படி சார்லஸ் டார்வின் சொன்னார் இல்லையா, பரிணாம வளர்ச்சி, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு ஃபிசிக்கல் உருவத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பவே முடியாத, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு எவல்யூஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ இது ஒரு புது விஷயமா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது
ஒரு ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு விலங்கினமாக இருக்கலாம், ஒரு புழு பூச்சியாக கூட இருக்கலாம். எல்லாருக்குமே கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இறந்து போகிறதுக்கு அப்புறமும் பிறக்கறதுக்கு முன்னாடியும் இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு குளோபல் கான்ஷியஸ்னோட சேருது. அதான் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. நடுவில் மதம், அதில் நம்ம அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. யூனிவர்ஸுங்கிறதே இட் எக்ஸ்பீரியன்சஸ் இட் செல்ஃப் த்ரூ அவர் பிரெயின்ஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய கோட்பாடாக இருக்குது. வி ஆர் த ஐஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் லுக்கிங் அட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சார்லஸ் டார்வின் சொன்ன அந்த பரிணாம வளர்ச்சி தப்புங்கிற மாதிரியான ஒரு அதிகபட்சமான டேர்ம் கூட இவர் சொல்லியிருக்கார். ஸோ சுயநினைவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது எவல்யூஷனுக்கும் வழிவகுக்கும், பரிணாம வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். அதனுடைய முதல் படி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உடலை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸை நம்மளாலே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த குவாண்டம் கான்ஷியஸ்னஸ்னுடைய கிளைம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான சயின்டிஸ்ட்னால மறுக்கப்படுது தான் உண்மை. மேக்ரோ லெவல், அதாவது ஒரு குவாண்டம் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு வேளை இருந்தால் கூட மூளை மாதிரியான மேக்ரோ லெவல் சிஸ்டம்ஸில் இது ஒர்க்கும் ஆகாது. இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, ஆசைகள், நினைவுகள், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து ஒரு மாலிகுலர் லெவல்லேருந்து வர்றது. ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பாடி நமக்கு தெரியும். அப்போது ஒவ்வொரு ஆட்டம்லேயும் ஒரு ஒரு மாலிக்யூல் லெவலில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே காரணங்கள் இருக்குங்கிறது அறிவியல் சொல்லுது. தெரியல, அறிவியலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த குவாண்டம் கான்ஷியஸ்னஸை நான் பார்க்குறேன். புது புது விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிறோம். அது புரியலை, சில விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருக்கிறதுனாலையும், ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் எளிமையாக இல்லாமல் கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோட இருக்கிறதுனாலையும் புரியலையா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க. இன்னொரு சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.